தமிழ்நாட்டில் டெங்கு பரவலின் தற்போதைய நிலை குறித்து தமிழ்நாடு பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் செல்வ விநாயகத்துடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை மீட்டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் டெங்கு பரவலின் தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்து பேச தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். தமிழ்நாட்டின் தற்போதைய டெங்கு காய்ச்சலினுடைய பரவல் எப்படி சார் இருக்கு? இப்போதைக்கு இது வந்து யூஷுவல் சீசன் இருக்க மத்து தான். ஸோ டில் டிசம்பர் வரும் ஓரளவுக்கு கேஸ் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ ஆவரேஜாக வந்து ஒரு 70லேருந்து 100 அளவுக்கு ஒரு நாளைக்கு கேஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவில் தான் இப்போ கேஸ் இருக்குது. கூடுதலாக எந்த மரணங்களும் இல்லை. பட் இதுக்கு உண்டான தடுப்பு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறதால நம்மளால் இதை ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். சார் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் இப்போ வரையும் எடுத்துகிட்டு இருக்கோம் சார் நம்ம? ஸோ இப்போ இதில் வந்து 2 விதமாக பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து ஃபீவர் சர்வீலன்ஸ், எங்கெங்கெல்லாம் ஜுரம் வருது அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டல் வைஸ் நம்மளால் கணக்கெடுத்து அதை கொண்டு எந்த ஏரியாவில் எந்த வில்லேஜில் எந்த வார்டில் இந்த டெங்கு கேஸ் வருதுன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்போம். ஸோ அதுதான் வந்து வெக்டார் கண்ட்ரோல் சொல்லுவோம். ஸோ எந்த இடத்துல மஸ்கிட்டோ இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கு உண்டான சோர்ஸ் ரிடக்ஷன் அங்கே உள்ள லோக்கல் பாடியோட துணையோட இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 தொடர்ந்து பண்ணோம்னா நம்மளால டெங்கு கேஸை குறைக்க முடியும். அப்படி ஏதாவது கேஸு ரிப்போர்ட் ஆச்சுன்னா அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை மேனேஜ் பண்ணுறதுக்கோ போதுமான அளவுக்கு மருந்து மாத்திரைகள் டயக்னோஸ்டிக் கிட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட சஃபிஷியண்ட்டாக ஸ்டாக்ஸ் இருக்குது. சார் இதுவரை எவ்வளோ பேர் சார் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க? எத்தனை உயிரிழப்புகள் சார் ஏற்பட்டிருக்கு ஓவரால் தமிழ்நாட்டில்? ஸோ இப்போ இதுவரையும் இது வந்து ஜனவரி டு டிசம்பர் தான் நம்ம கணக்கு வச்சுப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 கேசஸ் இதுவரையும் வந்துருக்கு. இது வரைக்கும் ஒரு 5 தான் இறப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த 5 இறப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிலேடாக வர்றதால தான். ஸோ இந்த மாதிரி ஜுரம் இருந்தால் உடனுக்குடன் வந்துட்டாங்கன்னாவே இந்த இறப்புலாம் நம்மளால் குறைக்க முடியும். ஸோ பொதுமக்களுக்கு வேண்டுகோளே அதே தான். அரசை பொறுத்த வரைக்கும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கோம். யாராவது கேஸு ஃபீவர் பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு இருந்ததுன்னா தயவுசெய்து நாட்களை கடத்தாமையோ இல்லை நீங்களும் ஒரு செல்ஃப் மெடிக்கேஷனும் பண்ணாமல் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதாரங்களோ இல்லை மருத்துவமனைகளோ வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டு டயக்னோசிஸு ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்மளால் இலவசமாக கொடுக்க முடியும். சார் வருமுன் காப்பது வந்ததுக்கப்புறம் தடுப்பது, இது 2த்துக்குமே பொதுமக்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புவீங்க? ஸோ பொதுமக்கள் வந்து ரிக்வஸ்ட் என்னென்னா, இந்த டெங்கு உற்பத்தியாகிற கொசு வந்து நம்மளோட வீட்டை சுற்றி இருக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த கொசு வந்து அதனோட ஃப்ளைட் ரேஞ்சே வெறும் ஒரு 500 மீட்டர் தான். ஸோ அதனால் ப்ராக்டிக்கலாக என்னென்னா நம்மளால் நம்ம வீட்டை சுற்றி உற்பத்தி ஆகிற இந்த கொசு தான் நம்மளோட டெங்குவால் அஃபெக்ட் பண்ண காரணம். ஸோ அதனால் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டை சுற்றியும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது மாதிரி ஏதாவது ஃபீவர் வீட்டில் யாருக்கு வந்தாலும் சரி உடனுக்குடன் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அணுகுங்க. சில டைமில் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து உங்களுக்கு ஃபீவர் குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் இதை அலட்சியமாக விட்டுடாமல் தொடர்ந்து கண்காணிப்பில் இருங்க. இவ்வளோதான் பொதுமக்களுக்கான வேண்டுகோள். அறிகுறி தெரிந்தால் அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அரசு மருத்துவமனையை நாட வேண்டும் என பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் வீரகுமார்.